السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. وقال أيضا: إن الله لا يغير ما بقوم حتى يغيروا بأنفسهم. وقال أيضا: كل نفس ذائقة الموت. وقال أيضا: إن بطش ربك لشديد. صدق الله العظيم. وقال رسول الله محمد صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. من سأل الله شهادة بصدق بلغه الله منازل الشهداء وإن مات على فراشه. إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரக்கத்து பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் குறையில்லாமல் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சந்தையானவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனை தேவை பாதுகாப்பும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் என்ற தலைப்பின் கீழ் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் அருளால் தான் இந்த உலகத்திலே நாம் சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹு தஆலா கொட்டி தந்திருந்தாலும் அந்த கோடான கோடி பாக்கியங்களில் சிறப்பு பெற்ற பாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காமித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெற்றதை விட கேட்டு பெறாத பாக்கியங்கள் தான் ஏராளம். கேட்டு பெற்றது 1 2 இருக்கும். நல்ல மனைவியை கூடிய ஆள்லா, நல்ல குழந்தைகளை கூடிய ஆள்லா, செல்வ செழிக்கக்கூடிய ஆள்லா, இப்படி நாம கேட்டு பெற்றது 1 2 சொல்லலாம். கேட்காமல் பெற்ற பாக்கியங்கள் கோடான கோடி பாக்கியங்கள். எதையுமே நான் கேட்டேன்னு சொல்லவே முடியாது. அன்பார்ந்தவர்களை, இப்படி அல்லாஹ் நமக்கு தந்த அந்த கோடான கோடி பாக்கியங்களை நாம் கேட்டு பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே முன்னோர்கள் பெருமக்கள் நமக்கு அழகான வாழ்க்கையை கற்றுத் தருவார்கள். இந்தந்த பாக்கியங்களை அல்லாஹ்விடத்தில் அவ்வப்போது நீங்கள் கேளுங்கள். அதில் ஒன்றை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது ஹிஃபுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை கேளுங்கள். யா அல்லாஹ், என்னை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டே இரு என்ற வார்த்தை அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்து கொண்டே இருங்கள். அது 2வது வார்த்தை வஹீ, அல்லாஹ்விடத்திலே விழிப்புணர்வை கேளுங்கள். கிணத்துல விழுந்த கல்லை போன்று வாழாமல் ஒரு விழிப்புணர்வு பெற்ற மனிதராக நாம் எப்பொழுதும் சுதாரித்துக் கொள்ளக்கூடிய மனிதராக நாம் காலமெல்லாம் வாழ வேண்டும் என்ற நியத்தை அல்லாஹ்விடத்திலே முன்வையுங்கள். 3வது தஹ்தீர், எச்சரிக்கையாக யா அல்லாஹ் என்னை வழிநடத்து,
நான் கவனக்குறைவாக இந்த உலகத்தில் ஒரு நொடி கூட வாழ்ந்துவிடக் கூடாது, என்னை நீ எச்சரித்துக் கொண்டே இரு என்ற 3 அம்சங்களை அல்லாஹ்விடத்தில் நாம் தொடர்ந்து முன்வைக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் பெருமக்கள் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நாம் வாழும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள்? பாதுகாப்பின்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, விழிப்புணர்வு இன்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, எச்சரிக்கையின்மை இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 நிலைகளும் இந்த உம்மத்திலே ஏராளமாக குவிந்து கிடக்கின்றன. இந்த 3லிருந்து வெளியே வருவதற்காக வேண்டிதான் இன்றைய ஜும்மாவில தேவை பாதுகாப்பும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து நாம் படிப்பினை பாடம் பெற வேண்டும். இது முதல் ரகம். அப்படி இல்லாவிட்டால் நாம் அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை கொண்டு படிப்பினை பாடம் பெற வேண்டும். இது இரண்டாவது ரகம். அதிகபட்சமாக இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய படிப்பினைகளை விட மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை கொண்டுதான் நாம் படிப்பினையின் பாடமாக பெற்று இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இன்றமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளை சுற்றி நிறைய ஆபத்துக்கள் விபத்துக்கள் நடக்கின்றன. நாம் அதிலிருந்து படிப்பினையின் பாடமும் பெற வேண்டும். இன்றைக்கு நம்மை சுற்றி ஒரு பெரும் கூட்டம், தீய சக்தி ஒரு பெரிய சதிவலையை எண்ணிக் கொண்டிருக்கிறது. சாதாரண சதிவலை, பெரிய சதிவலை. அந்த சதிவலையில் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்படி எல்லா சிறுபான்மை மக்கள் எல்லாம் அந்த சதிவலைக்குள் சிக்க வைத்து மொத்தத்திலே இவர்களை இந்தியாவை விட்டே வெளியேற்ற வேண்டும், இவர்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஒரு மோசமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இன்றைக்கு ஒரு பெரிய சதிவலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சதிவலையிலும் நாம் சிக்கி விடாமல், அது சின்ன பின்னாமல் ஆகிவிடாமல் அதிலிருந்து நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும். அதே போன்று இன்றைக்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் இயற்கையாக ஏற்படக்கூடிய பேரிடர்கள், மோசமான பேரிடர்கள், மழையின் மூலமாக வரக்கூடியது, பூகம்பத்தின் மூலமாக வரக்கூடியது, எல்லா வகையான இயற்கை பேரிடர்கள் மூலமாக மனிதர்கள் வருடம் கொத்து கொத்தாக இறந்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். இந்த 3 நிலைகளை இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனையில மையமாக எடுத்துக்கொண்டு இந்த ஜும்மாவிலே நான் அல்லாஹ்விடத்தில் எப்படி பாதுகாப்பு பெறுவது, நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் விழிப்புணர்வுக்காக வார்த்தைகளை பதிவு செய்வது, நான் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் வகுத்த பாதையை நான் புரிந்து கொள்வது என்பதெல்லாம் சேர்ந்த கலவையாகத்தான் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 3வது ஜுஸிலே ஆயத்துல் குர்சி என்ற ஒரு வசனத்தில் அற்புதமாக பேசிக் கொண்டு வருவார். வஸிய குர்சியு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊது ஹிஃபுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றல், அதிகாரம், அந்தஸ்து நீங்கள் பார்க்க வேண்டுமா? ஆயத்துல் குர்சியை மனனம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சக்தியை நீங்கள் வேண்ட வேண்டுமா? ஆயத்துல் குர்சியை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். உங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் ஒன்று செய்துவிட முடியாது என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டுமா? ஆயத்துல் குர்சியை ஓதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாதா? ஆயத்துல் குர்சியை தினமும் ஓதிவிட்டு படுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலா யஊது ஹிஃபுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அந்த அல்லாஹ்வை போன்று பாதுகாக்கக்கூடியவன், அந்த அல்லாஹ்வை போன்று பராமரிக்கக்கூடியவன் இந்த உலகத்திலே அவனை தவிர யாரும் இல்லை என்பதில் அல்லாஹ் தன்னுடைய கம்பீரமான பாதுகாப்பை சூரத்துல் பக்ராவுடைய 3வது ஜுஸில் அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியிலே கம்பீரமாக பேசுகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் பரவாயில்லை, வாழ்ந்து விடலாம். ஆனா எதுவும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, வாழ்ந்து விடலாம். ஆனால் இந்த 3 அம்சங்களை அவன் இழந்து விட்டார் என்று சொன்னால் அதன் மூலம் வரக்கூடிய அவமானங்களை சந்திக்க வேண்டும், நஷ்டங்களை அடைய வேண்டும், இன்னல்களை சந்திக்க வேண்டும், பெரும் பெரும் மோசமான நிலைக்கு மனித சமூகம் தள்ளப்படும் என்பதில் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதுதான் பாதுகாப்பு இல்லாமல் போவது, அதுதான் விழிப்புணர்வு இல்லாமல் போவது, அதுதான் எச்சரிக்கையும் இல்லாமல் போவது. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 1 வார காலமாக ஹைதராபாத்திலிருந்து தெலுங்கானாவில் பெறப்பட்ட 42 ஏறக்குறைய 55 உம்ராவில் சென்ற ஒரு உம்ரா குழு 42 பேர் மக்காவிலே 1 வார காலம் தங்கிவிட்டு தவாஃப் எல்லாம் முடித்து விட்டு
கடைசியாக மக்காவை விட்டு புறப்பட்டு மதீனாவுக்கு நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் மதீனாவினுடைய 25 கிலோமீட்டர் நெருங்கி விட்டார்கள். போனால் போய்விடலாம், 25 கிலோமீட்டர் தான். அப்படி போகும் பட்சத்தில் எதிர்பாராத விபத்து, ஒரு மோசமான கோர விபத்து. வரலாற்றிலே இது போன்ற விபத்து நடக்கவில்லை என்று சொல்லவும் முடியாது. விபத்து என்பது இயற்கை யதார்த்தம், எப்போதும் நடக்கும், யாருக்கும் நடக்கும், வயது வித்தியாசம் கிடையாது. அப்படி அந்த வயது வித்தியாசம் இல்லாமல் அந்த பேருந்தில் பயணித்த 42 ஹாஜிமார்கள் உடல் கருகி நெருப்பிலே அவர்கள் இறந்து போனார் என்ற செய்தி உலகம் முழுக்க பெரும் ஒரு ஆபத்தையும் பெரும் மன கஷ்டத்தையும் ஒரு ரணத்தையும் நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. இந்த பெரும் சோக விபத்திலிருந்து நமக்கான படிப்பினையின் பாடம் என்ன என்பதை நாம் சற்று சிந்திப்பதற்காக இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படி ஆபத்து இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. ஒவ்வொரு மனிதரும் ஆபத்தை நோக்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல, முகநூல் பத்திரிகையில அல்லது மீடியாக்கள்ல உங்களுடைய அல்லாஹ்வை சந்திக்கத்தான் போனார்கள், உங்களுடைய மார்க்கத்திற்காகத்தான் போனார்கள், அவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோக நிலை ஏற்பட வேண்டும், எங்க போய்தான் அந்த அல்லாஹ், அவன் பாதுகாக்கவில்லையா என்றெல்லாம் அதி மேதாவிகள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படுகிறது. ஒரு மாதிரி ஒரு பக்கம் பைத்தியமாக பேசிக் கொண்டுதான் இருப்பார்கள். பேசட்டும், பைத்தியம் வேற என்ன வேலை இருக்கு, புலம்புறதுக்கான வேலை. ஆனால் அதை முஸ்லீம்கள் நாம் எப்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவர் சொல்றது கருத்து தானே. அல்லாஹ் ஏன் அவங்களை காப்பாத்திருக்கணும்ல, அல்லாஹ்க்கு வேண்டிதானே போனாங்க, அல்லாஹ்வுடைய வீட்டை சந்திச்சாங்க, நபியை சந்திக்கத்தான பயணிச்சாங்க என்றெல்லாம் நாமும் கூட சேர்ந்து பேசுவது என்பது ஈமானுக்கு மோசமான ஒரு விளைவை உண்டாக்கும் என்பதை பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். தக்தீர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அவ்வளவுதான், தக்தீர் ஏற்பட்டு விட்டது, அது முடிந்து விட்டது. ஏற்பட்ட தகுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முடிந்த தகுதியை பொறுத்துக் கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முன்னுடைய அடிப்படை முதல் குணம். இதன் ஈமான். இதைத்தான் நாம் ஆமன்து பில்லாஹி கமாஹு முஜ்மலிலும் ஆமன்து பில் மலாயிகத்திஹி முஃபஸ்ஸலிலும் மிக தெளிவாக படித்துவிட்டு இன்றைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் அதிலே நாம் தெளிவாக இருந்து விட்டு இது போன்ற கோர விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது கொஞ்சம் ஈமானை விட்டு வெளியே வந்து நாம ஒரு தவறான வார்த்தையை பதிவு செஞ்சிட்டோம்னா அவர்கள் சுகதாக்கள் தான், அது சந்தேகம் கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவரை அந்தஸ்து கிடைக்கப்போவதும் கிடையாது. ஆனால் நம்முடைய அந்தஸ்தை நாம் பேசி இழந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எத்தனையோ பேர் வாகனங்களை வைத்திருக்கிறோம், அவரவர்களுக்கு உடல் தகுந்தவாறு வாகனங்களை வைத்திருக்கிறோம். ஒரு ஊருக்கு போவதாக சிறந்த வாகனத்தை தயார் செய்து கொண்டுதான் போகிறோம். வாகனத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள் நாம், வாகனத்தில் போகக்கூடிய நாம் மனதை தொட்டு சொல்லுவோம். எத்தனை பேருக்கு சுபஹானல்லதி சக்கரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து என்று எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 100 முறை விட்டு வெளியே போவோம். 100 முறை ஓதிட்டு இருக்க முடியாது. ஒரு பரக்கத்திற்காக காலையில் ஃபஜ்ரில் எழுப்பக்கூடிய அந்த வண்டியை ஒரே ஒரு தடவை இன்றைய தினம் முழுக்க இந்த துஆவை கொண்டு என்னை பாதுகாத்தியா அல்லாஹ் என்று எத்தனை முன்னிகள் ஓடுகிறார்கள். அதுல ஒரு பெரிய இப்ப டெவலப்மெண்ட், பெண்களும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக விபத்துக்கள் காரணம் என்று சொன்னால் ஆய்வு செஞ்சு பார்த்தா பெண்கள் முதல் காரணமாக இடம் பிடிக்கிறார்கள். அவங்களாம் வண்டி ஓட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் இண்டிகேட்டர் போட்டேன்னா நீ எவனா இருந்தாலும் என்ன வண்டி இடிக்க கூடாது, நான் பாட்டு வலிக்குவேன். நீ அதெல்லாம் பார்க்க கூடாது, நான் இண்டிகேட்டர் போட்டேன்னா நான் வலிக்குவேன். இண்டிகேட்டர் கொடுத்தது எதுக்கு? அதுவும் போடணும், கொஞ்சம் மூளை வேலை செய்ய விடணும். நான் போட்டுட்டேன், பின்னாடி வர்றவன் வேலைக்கு குறைச்சிக்கோ அப்படின்னா அது சாத்தியமான காரியமா? அவன் வர்றவன் 60 70 வருவான், நீ 30 40 இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா என்ன ஆகும் நிலைமை? இன்றைக்கு நம்ம நிறைய பேர் வாகனங்களை பயன்படுத்துகிறோம், ஆனால் துஆக்களை ஓதுகிறோம் என்று கேட்டால் கிடையாது. சரி, இது போன்ற 100 வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாளில் நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த பிரயாண துஆவை ஓதிவிட்டு நாம் வெளியே புறப்படுகின்ற பொழுது அன்றைய தினம் முழுக்க அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இப்ப நாம கேட்கலாம், அப்ப மதீனாவுக்கு போனவங்க ஒருத்தர் குடும்பத்துவா ஓதல, யாராவது ஒருத்தர் ஓதிருப்பாங்களே, ஓதிருக்கலாம். அந்த பஸ் முழுக்க இருப்பவர்களும் ஓதிருக்கலாம், பேச்சு அது அல்ல. அது தக்தீர், ஹைர் முடிந்து விட்டது, அது அப்படித்தான் கடக்க வேண்டும். நமக்கான சிந்தனை விபத்துக்கள் என்பது இயற்கை. அந்த இயற்கையாக ஏற்படக்கூடிய விபத்துக்களின் மூலம் நாம் பெற்ற படிப்பினை பாடம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். வரலாற்றில் நிறைய ஆவணங்கள், நிறைய அட்டாட்சிகள், நிறைய சான்றுகள் இருக்கிறது. மதீனாவிற்கு ஏற்பட்ட விபத்தோட பெரும் பிரயாணம் எல்லாம் இந்த இஸ்லாத்தில் அரங்கேறி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
வானவரின் தலைவர் ஜிப்ராயில் வந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அழைத்து செல்வதற்காக வாகனத்தோடு வந்த வாகனம் தான் புராக் வாகனம். அது தரையில பயணிக்கிற வாகனம் இல்ல, அது வானத்துல பயணிக்கிற வாகனம். மண்ணில இருந்து விண்ணுக்கு போனார்கள். ஹதீஸ்ல வருது, உலகத்தில் எந்த பூத உடல் இருந்ததோ பெருமானாருக்கு, அந்த பூத உடலோடவே பெருமானார் சொந்த மண்ணிலிருந்து மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போறார் என்பதாக ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. பிராணத்தை வழி நடத்துபவன் அல்லாஹ்தான். ஆனால் பூத உடலோடு இந்த மண்ணிலிருந்து இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா இப்படி சொல்லலாம். 30,000 அடியில பிளைட்ல பறக்கும் போது பூத உடல்ல நமக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும், தலை சுற்றல் உண்டாகும், மயக்கம் உண்டாகும், ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். இது 30,000 அடி இல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயரத்துக்கு மேல் உயரம், அளவிட முடியாத ரப்புடைய அரிசியின் உயரத்தில் அல்லாஹ்வை முன்னுக்கு முன்னால் வைத்து பெருமானார் பார்த்தார்கள் சொன்னால் எவ்வளவு தூரம் பயணித்திருப்பார்கள். அந்த பூத உடலோடு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்போடு மண்ணிலிருந்து முன்னுக்கு உயர்த்தினான். பாதுகாப்பவன் அல்லாஹ் என்பதை ஏற்பட்ட விபத்து நமக்கு அழகாக எடுத்து காமிக்கிறது. நிறைய அதி மேலாவிகள் சொல்லுகிறார், அல்லாஹ் எங்க போனா, அல்லாஹ் எங்கேயும் போல, அல்லாஹ் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான், எல்லாரையும் பராமரிச்சுட்டு தான் இருக்கிறான். அதுல ஒரு சின்ன மாற்றம், தக்தீர், விண்ணிலிருந்து வானம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரசூலை பாதுகாக்க அல்லாஹ்வுக்கு சாதாரணமாக தரையில ஓடக்கூடிய வாகனத்தை அல்லாஹ்வால் கட்டுப்படுத்த முடியாதா? நம்முடைய அஜாக்கிரதை ஒன்று இருக்கு, நம்முடைய பொறுப்போக்கு ஒன்று இருக்கு. இவையெல்லாம் நம் மனதில் பதிய வைக்க வேண்டும். வரலாற்றில் எத்தனை ஆவணங்கள். பெருமானார் காலத்துல ஒரு சஹாபி பெண்மணி ஒரு போருக்காக ஒட்டகத்துல ஏறி உட்கார்ந்தாங்க. நின்றுட்டு இருக்கிற ஒட்டகம், ரன்னிங்க போல நின்றுட்டு இருக்கிற ஒட்டகத்துல ஒரு சஹாபி அம்மா ஏறி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து அடுத்த கணம் கால் தவறியதோ வலுக்கியதோ ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து மௌத்தா போறாங்க. எல்ஐசி பில்டிங்ல இருந்து விழல, பெரிய பெரிய மாடி விழல, ஓடுற ஒட்டகத்துல விழல, நின்றுட்டு இருக்கிற ஒட்டகத்துல ஏறி உட்கார்ந்தாங்க, கீழே விழுந்து மௌத்தாயிட்டாங்க. இதுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? இது எவ்வளவு பெரிய அதீதம், எவ்வளவு பெரிய மன இன்மை, ஒரு இரட்டையின்மை. அல்லாஹ்வை குறை சொல்ல முடியுமா? மௌத்து எப்போது வரும், யாருக்கு வரும், எந்த வயசுல வரும், எந்த ரூபத்திலும் வரும். ஒரு வேகமா போய் இடிக்கும் போது அல்லாஹ் ஏன் காப்பாற்றுன்னு கேட்கறது முட்டாள்தனம். சும்மா நின்றுக்கும் போதே மௌத்து வருது, அப்ப நாம் அல்லாஹ்வை பத்தி பேசுவோமா? கண்ணியமானவர்களே, இப்படி வரலாற்று முழுக்க விண்ணிலிருந்து மண்ணிலிருந்து விண்ணுக்கு போன ரசூலும் சரி, அல்லது மண்ணிலே நின்று கொண்டிருந்த ஒட்டகத்தில் கீழே விழுந்த அந்த சஹாபியும் சரி, அவ்வளவு தூரம் அவர்களை பாதுகாத்து அழைத்துக் கொண்டு போன அல்லாஹ் நின்றுட்டு இருக்கிற ஒட்டகத்திலேயே அந்த சஹாபியை பாதுகாக்கிறன்னா குர்ஆன்ல சொல்லுவான், கத்தரவு தக்தீர் அல்லாஹ். அதுதான் தக்தீர். அழைத்துக் கொண்டு போவது தக்தீர், பத்திரமாக அழைத்துக் கொண்டு வருவது தக்தீர். நின்றுட்டு இருக்கிற ஒட்டகத்துல ஏறி உட்கார்ந்து கீழே விழுந்து மூட்டாக்குவதும் தக்தீர். இந்த சின்ன புரிதலை தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாம் முதலில் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். முகநூல்களில் அவர்கள் அது போன்ற கருத்துக்களை பதிவு செய்தால் அதற்கு பதில் சிறந்த கருத்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படை ஒரு அபியா, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. விதி என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதை நம்ப வேண்டும், நான் எங்களுடைய கொள்கை என்ற பதில் எதிர் கருத்துக்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஒழிய அந்த கருத்துக்களை தாண்டி விட்டு நாம் கடந்து செல்வது என்பது நம் ஈமானுக்கு பலகீனம் என்றார்கள் கண்மணி நாயகம். அன்பார்ந்தவர்களே, இப்படி எத்தனையோ நிலைகளில் அல்லாஹ் இந்த மண்ணில எல்லாவற்றையும் எல்லோரையும் பாதுகாத்தார். உதாரணம் எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். இன்றைய தேவை பாதுகாப்பு. வரலாற்றை எத்தனை பாதுகாப்பு? சுவனத்திலிருந்து ஆதமையும் ஹவ்வாவையும் அல்லாஹ் தூக்கி வீசினான். எப்படி பிறந்தாங்க? யாராவது என்னைக்கா ஒரு நாள் கேள்வி இருக்குமா? எப்படி வந்தாங்க? சொர்க்கத்தில் எப்படி பூமிக்கு வந்தாங்க? இலங்கைக்கு பிளைட்ல இருந்து வந்தாங்களா? எப்படி வந்தாங்க? பறந்து வந்தாங்களா? தூக்கி வீசினான். தூக்கி வீசியது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் சுவனத்திலிருந்து இலங்கைக்கு விழுவது என்று சாதாரண விஷயம் அல்ல. அப்படி தூக்கி வீசப்பட்ட ஆதம் ஹவ்வாவையும் பத்திரமாக பாதுகாத்தார். அப்படிப்பட்ட பாதுகாப்பு அல்லாஹ்வுக்கு தர முடிகின்ற பொழுது இதுல தராமை இல்லாமல் இல்லை, இயலாமல் இல்லை, முடியாமல் இல்லை. தக்தீர். தூக்கி வீசப்படுவது தக்தீர், பத்திரமாக இறங்குவது தக்தீர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொந்த மக்களோடு கப்பலிலே தயாராகி போய் கொண்டிருக்கிறார்கள். வானத்திலிருந்து மலை, பூமியிலிருந்து தண்ணீர், கடல் ஒரு பக்கம், 3 பக்கம் தண்ணீர் சுற்றி கொண்டது. நூஹ் நபி அல்லாஹ் தஆலா பத்திரமாக பாதுகாத்தார். வெள்ள பிரளயத்திலே யாராலையும் தப்பிக்க முடியாது. அப்படி ஒண்ணுமில்லை என்றால் ஜெமிக்கு மேல இடி கோயில் தண்ணி வந்துருச்சு, யாரும் 2 நாளைக்கு 1.5 நாளைக்கு வீட்டு விட்டு வெளியே வரல. அவ்வளவு பெரிய வெள்ள பிரளயத்தை எப்படி பயணிச்சிருக்க முடியும்? அல்லாஹ் பயணிக்க வச்சா பாதுகாப்பு.
இப்படி வரலாற்றில் நீங்கள் எடுக்க பார்த்தால் நபிமார்களை அல்லாஹ் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தையாக இருந்த பொழுது அவருடைய தாயார் சபூரா என்ன செய்கிறார்கள்? ஒரு சின்ன ஓடையில மூசா அலைஹிஸ்ஸலாமை வைத்து விட்டு கடலிலே அவர்கள் மிதக்க விட்டார்கள். அந்த ஓடை அப்படியே ஃபிரௌனுடைய கோட்டைக்குள்ள வருது. எந்த அம்மாவோ தனியா விடுவாங்களா? பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. நீ பத்திரமா இருக்க, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இன்னும் நாள் பின்னியான் நல்ல எண்ணங்கள், யார் எங்கு பயணித்தாலும் எதிர கால் வைத்தாலும் எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். நான் நல்ல முறையில் போய் இறங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கணும். ஏறி உட்கார்ந்த உடனே கவுந்துரும், எங்கேயாவது போய் இடிச்சிரும், அப்படி இப்படி ஆயிரும், அந்த தவறான கற்பனைக்கு போகவே கூடாது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்திரமாக வந்து ஃபிரௌனுடைய கோட்டைக்குள்ளே புகுந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தையின் இந்தளவு துணை இல்லாமல் அல்லாஹ்வே அந்த துணியை பத்திரப்படுத்தி ஜிப்ரைலுக்கு ஒப்படைத்து அறையில பேசாம கம்மன் இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றிலே ஊறி அவர்களை கர்ப்பம் தரிக்க வைத்தார். ஒரு குழந்தை வர வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணும் தேவை. ஆண் துணை இல்லாமல் பிறந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த உயிர் அணுவை, அந்த ரூஹை தன்னுடைய ஆளுமை அருவாக இருந்த அரிசன் அல்லாஹ் ஜிப்ரைலுக்கு எப்படி பத்திரப்படுத்தி அனுப்பினான்? பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்குமா? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து ஜன்னத்திலே தூக்கி வீசினார்கள். அப்படி தூக்கி வீசுகின்ற பொழுது எங்கும் அடிபடவில்லை. அல்லாஹ் உத்தரவு போட்டால் ஜிப்ரைல் ஓடோடி வந்தார்கள். அந்த பாலகனை தன்னுடைய ரெக்கையால் பாதுகாத்தார்கள். அதே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்துல வச்சு நிறுவான அந்த தோல்ல தன்னுடைய பலத்தெல்லாம் காமித்தார்கள். இப்ராஹிம் ஒரு ரவ சொட்டு கூட அந்த கழுத்து அரைக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. வரலாற்று முழுக்க எத்தனையோ சம்பவங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள். ஒரு சொட்டு நெருப்பு ஜுவாலை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மேனின் மீது படவே இல்லை. பஞ்சு மெத்தை என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. வரலாற்று முழுக்க நபிமார்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை அளித்துக் கொண்டே வந்தான். இன்றைக்கு ஏற்பட்ட போர விபத்தினுடைய 100 மடங்கு 1000 மடங்கு போர விபத்தை எல்லாம் நபிமார்கள் சந்தித்தவர்கள். இன்றைக்கு இழந்தவர்களை குறைச்சு மதிப்பிடவில்லை. ஷஹீதுகள், சுஹதாக்கள். அதே நேரத்தில் நாம் ஈமானிலிருந்து பின்வாங்கிடக்கூடாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி ஒரு நபி, ஆண்களும் ஒருவருக்கு உறவாடிக் கொள்வார்கள். ஆண்களுக்கு பெண்கள் தான் இயற்கை. அவர்கள் காலத்தில் ஆண்களும் உறவாடிக் கொள்வார்கள். அதை அல்லாஹ் கண்டித்தான், கேட்கவில்லை, திரும்பவில்லை. வானிலிருந்து கற்களை அல்லாஹ் இறக்கினான். ஒவ்வொரு கல்லிலிருந்து ஒவ்வொரு ஆணுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அந்த கல் யார் பெயர் எழுதப்பட்டதோ அவர் தலையில் தான் விழும், அந்த உடல் இரண்டாக பிளக்கும் என்பதாக தஃசீர்களில் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட கல்லிலிருந்து அல்லாஹ் தஆலா லூத் நபியையும் அவருடைய மனைவிமார்களையும் ஊர் எல்லை கடக்கின்ற வரைக்கும் பாதுகாத்தான் என்றால் பாதுகாப்பின் பொறுப்பு ரப்புடையது. நாம கவலைப்பட தேவையில்லை. வரலாற்று முழுக்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் எல்லாம் அந்த நபிமார்களை புறக்கணித்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான்? கடும் சத்தத்தை இறக்கினான், கடும் சூறாவளியை தந்தான், பெரும் மழையை தந்தான். இது அத்தனையிலையும் எல்லா நபிமார்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். பனூ இஸ்ரவேல் சமூகத்தார்கள் நபிமார்களுக்கு துரோகம் செய்தார்கள். விரிவாலையில் அவர்கள் எழுந்திட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் முகங்கள் எல்லாம் குரங்குகளாக மாற்றப்பட்டது. நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எல்லாவற்றையும் தாண்டி ஹாத்தமுன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலே இஸ்லாத்தை போதிக்க போகின்ற பொழுது அந்த பள்ளிவாசலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய பள்ளிவாசல், அவர் அடைக்கலம் தந்த அந்த இடத்தில் பெருமானார் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அத்தாஸ் ரலி யா ரசூலல்லாஹ், குஃபார்கள் இங்கேயும் வருவது போன்று தெரிகிறது, நீங்கள் ஓய்வெடுத்தது போதும், இங்கிருந்து கிளம்பி விடுங்கள். அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து கொஞ்ச தூரம் கடந்து போனா ஒரு மலை. அந்த மலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டு நேரத்தில் அந்த மலையில ஏறி கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிறார்கள். குஃபார்கள் கண்டுபிடித்து விட்டு இவ்வளவு பெரிய பாறை உம்ராக்கு போகப்படுவது கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளவு பெரிய பாறையை ஒரு 7-8 காஃபிர்கள் அந்த பாறை அப்படியே பெருமானார் மீது தள்ளலாம் என்று திட்டம் தீட்டி தள்ளிவிட்டார்கள். ஆனால் பெருமானார் அந்த பாறை உருண்டு வருவதை கண்டுவிட்டு பெருமானார் மாத்திரம்தான் தடுத்தார். கூட 1000 பேர்லாம் இல்ல, கையெல்லாம் காமிச்சாங்க. அல்லாஹ் அந்த கைக்கு பரக்கத்தை தந்தான். அந்த பாறை அப்படியே இன்றைய வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அல்லாஹ் நாடாமல் இருந்தால், அல்லாஹ் நாடி இருந்தால் நபி அன்றைக்கு சட்னியாக ஆயிருப்பார்கள்.
நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, வரலாற்று முழுக்க அல்லாஹ் பாதுகாப்பு 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 தான். என் அடியான் தாங்குகிற அளவுக்கு தான் நான் வேதனை நோதனை படுத்துவேன். அவன் எல்லைக்கு மீறி நான் அவனை நோதனை படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம் பார்வைக்கு வேண்டுமானால் நெருப்பில கருகியவர்கள் நம் மனம் ரணமாயிருக்கும். அல்லாஹுடைய பார்வையில் அது அவன் பொறுத்துக் கொண்டான். இதுதான் நம்முடைய இறுதி முடிவு. அதற்காக நாம் அதிலிருந்து படிப்பினை பெறாமல் இருக்கக்கூடாது. படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெறுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்ம இந்த உலகத்திற்கு அளித்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இப்படி இன்றைய தேவை பாதுகாப்பும் விழிப்புணர்வும் அதே போன்று எச்சரிக்கையும் இந்த உம்மத்துக்கு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தினால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தினால் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னை மன்னரைக்கு போகின்ற வரைக்கும் நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். எப்படியும் விபத்து, ஆபத்து, மௌத்து நமக்கு வரலாம். எனவே அப்படி வருகின்ற பொழுது அது நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும். நம் உடலை தருகின்ற அளவுக்கு, அது நம் உடலை மூழ்கடிக்கின்ற அளவுக்கு, நம்முடைய மௌத்து மற்றவர்களுக்கு ஒரு கோரமான காட்சியாக அமைகின்ற அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாலும், ரப்பே என்னை பாதுகாத்துரு, என் குடும்பத்தை பாதுகாத்துரு, இந்த மஹல்லாவை பாதுகாத்துரு, உலக மக்களை பாதுகாத்துரு என்ற துஆவை முன்வையுங்கள். அப்படி முன்வைத்தால் மட்டும்தான் அல்லாஹ் யாரை அழைக்க வேண்டும் என்று நாடி அழைக்கிறான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள். அல்லாஹ் நாடி யார் இன்னும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தகுதியில் இருக்கிறதோ அவர்கள் வாழ்வார்கள். நீங்க ஒரு ஆச்சரியத்தை பாருங்க, பஸ்ஸே எரியுது, அதுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வெளியே வர்றார். அந்த சுதாரிப்பு, அந்த ஒரு விதமான ஒரு சுய பிரசோதனை, ஏதோ ஒன்று நடக்க போகுது, எல்லாரும் போக போறோம், தன்னை மட்டுமே அவர் உணர்த்தி கொண்டு அந்த கண்ணாடியிலிருந்து வெளியே வந்து அவ்வளவு சீக்கிரமான காரியமும் கிடையாது. எல்லா கண்ட்ரோலும் டிரைவருக்கு தான் இருக்கும். அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் தாண்டி வெளியே வந்து விழுந்தது அவர் அல்ல, அல்லாஹ் அவரை விழ வைத்தார். யாராவது விழ முடியும்? எல்லாருக்கும் விழற அந்த எண்ணம் இருக்காதா? நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்துகிறோமோ அப்பொழுதுதான் பாதுகாப்புக்கு நாம் துஆவை பதிவு செய்ய வேண்டும். இன்றைய தேவை பாதுகாப்பு மட்டுமல்ல, இன்றைய தேவை விழிப்புணர்வும் அவசியம். இந்த உம்மத்திற்கு விழிப்புணர்வு இல்லாமல் இந்த உம்மத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னால் ஒரு உம்மத்து முன்னேறவே முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், உங்களை நீங்களே மாற்றிக் கொள்ளாவிட்டால், உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ளாவிட்டால் உங்களை நான் உயர்த்த மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக பேசுகிறார். எஸ்ஐஆர் ஏறக்குறைய நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு. அதுக்குள்ள ஃபில்அப் பண்ணி ஃபார்ம் கொடுத்துடணும். இன்னைக்கு யாராவது எமர்ஜென்சிக்கு போனா அவங்க ஒண்ணுக்கு போறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போறாங்கன்னு நினைச்சிடணும். சிறுநீர் கழிப்பதை விட அல்லது சுய தேவைகளை விட இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மிக முக்கியமான ஒரு ஃபார்மாக இன்றைக்கு சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. எஸ்ஐஆர் என்பது சிறப்பு தீவிர திருத்த பட்டியல், வாக்காளருடைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியல். அது அவசியம்தான், காலத்தின் அவசியம்தான், அந்த திருத்தம் தேவைதான். ஒரு சின்ன வருத்தம் இந்திய மக்களால் என்ன தெரியுமா, அது ஏன் இவ்வளவு குறுகிய காலத்துல தலையை தூக்கி போடுறீங்க தான் ஒரு வருத்தம். நீ கணக்கெடுப்பது தேவைதான், அது ஒரு நீண்ட இடைவெளி எட்ட வேண்டும். 10 மாத காலமோ 1 வருட காலமோ நீண்ட இடைவெளி இருந்தால்தான். 6 கோடி 7 கோடி தமிழகத்தில் உள்ள மக்களை ஒரு 30 நாள்ல ஒரு நாளை தயார்படுத்த முடியும் நீ நினைச்சிருந்தீங்கன்னா உன் எண்ணத்துல நாங்க யோசிப்போம். எப்படி தெரியுமா, 7 கோடி மக்களை ஒரு மலையிலிருந்து ஒரு நொடியில் தள்ளி விட்டுலாம். அது பெரிய காரியமே கிடையாது, சாகுடா. 7 கோடி மக்களை மலையிலிருந்து உருட்டி விடுவது பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. 7 கோடி மக்களை கீழே இருந்து மலையில ஏறுகிறான்னா எப்படி ஏற முடியும்? எவ்வளவு கஷ்டமான காரியம் அது. எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய ஆபத்து அல்லது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய பலன் என்று நாம் ஆய்வு செய்தால் இது முதல் ஆபத்து தெரியுமா, 6 கோடி மக்களை 2 மாசத்துல 1 மாசத்துல கணக்கு எடுக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. 40 மாணவர்களை சமாளிக்க முடியவில்லை, அட்னன்ஸ் போட முடியல ஒரு வகுப்பறையில. 6 கோடி மக்கள் சிந்திக்க வேண்டாமா? இந்த உம்மத்துக்கு விழிப்புணர்வு அவசியம் தேவை. அந்த ஃபார்ம் தரக்கூடிய முகாம்களில் ஏதோ 10 புர்காக்கள் 40 தொப்பிகள் தான் அங்க தெரியும். 10,000 30,000 தலைக்கட்டு இருக்கக்கூடிய இந்த ஊரில் அதை எந்த அளவுக்கு கவனத்தில் எடுக்க வேண்டும்? இன்னும் 13 நாள் தான் இருக்குது. 13 நாள் முடிந்து விட்டால் அந்த ஃபார்ம் திருத்துவது என்பது அது முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இதுல நாம விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த சீர்திருத்த சிறப்பு தீவிரம் என்ன சொல்றது?
அந்த அடிப்படை எல்லா ரூல்ஸையும் நாம் எல்லாவற்றையும் உள்வாங்கி என்னென்ன ஆவணங்கள் கேட்கிறார்கள் அது அத்தனையும் ஒப்படைப்பது ஒரு இந்திய ஜனநாயக குடிமகனுடைய முதல் கடமை, ஃபர்லு என்பதெல்லாம் சொன்னால் அது மிகை ஆகாது. அன்பார்ந்தவர்களே, இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தருவதில் இந்த உம்மத்து ரொம்ப அலட்சிய போக்கை கையாளுகிறது. அவன் என்ன சரி வேலை செய்யட்டும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ என்ன வேணா சரி பண்ணிக்கோ, ஆனா முடிவு நான் தான் எடுப்பேன்றான். பவர் உன் கையில இருக்கிட்ட வச்சுக்கோ, துனியாவும் கையில இருக்கிட்ட வச்சுக்கோ. ஃபிரௌன் ஆளாத துனியாவா, நம்மூர் ஆளாத துனியாவா? எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள், இன்னைக்கு மண்ணா போய் கிடக்கிறாங்க. ஒரு நாள் நீயும் மண்ணா போவ. அல்லாஹ் சொல்ல வருவது, நீங்கள் உங்களை தேர்த்திக் கொள்ளாமல் அப்படியே கிடந்து விடாதீர்கள், உங்களை கொண்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்று பயங்கள் சொல்லவில்லை, கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இந்த ஃபார்ம்னால ஏற்பட்ட எத்தனை பேர் இன்னைக்கு மன உளைச்சல் ஆளாயிருக்கிறாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல ஒரு சஹாபி ஒரு எதிரியை பிடிக்கிறாங்க, அபூ குர்ரா. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளை எப்பவுமே ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து பாடக்கூடியவர், இஸ்லாத்தை எதிர்த்து பாடக்கூடியவர். பத்ர்ல கைதியா பிடிக்கப்படுறாங்க. அவர் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட புலம்புறார், ரசூலுல்லாஹ் என்னை விட்டுருங்க, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மன்னிச்சு விட்டாங்க. 2 வருஷம் வாழ சுருக்கிட்டு இருந்தார். திரும்ப உங்களுடைய போர்ல மறுபடியும் வாழாட்ட ஆரம்பிச்சார். மறுபடியும் இஸ்லாத்துக்கு எதிராக பாட ஆரம்பிச்சார், ரசூலுக்கு எதிராக பாட ஆரம்பிச்சார். ரசூலுல்லாஹ் உஹுதுல பிடிச்சவங்க விடவே இல்லை. அப்படி அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பதிவு பண்ண வார்த்தை தான், லா யல்தஉ முஃமின், லா யல்தஉ முஃமின், ஒரு முஃமின் என்பவன் மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைனி, ஒரு முஃமின் என்பவன் ஒரே கொண்டில 2 வாட்டி கொத்தப்பட மாட்டான். ஒரு வாட்டி தெரியாதனமா முட்டாள்தனமா பாம்பு கொத்துல கை விட்டுட்டோம், 2வது வாட்டி விட்டு பார்ப்போம் பாம்பு இருக்கா இல்ல வருமா என்று நாம் சந்தேகத்தோடு விட்டால் கண்டிப்பாக இஸ்ராயல் வந்து நம்ம ரூஹ வாங்கிட்டு போயிடுவார். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னன்னா, இதற்கு முன்னாடிதான் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற ஒரு மோசமான கோர முகமுடியோடு இந்திய மண்ணுக்குள்ளே வந்தார்கள். அது வேலைக்காகல, அது சூடு பிடிக்கல அப்படின்றதுக்காக வேண்டி 2வது ஒரு வழியை கையாளுகிறார், அதுதான் எஸ்ஐஆர். இதுல நாம கவனக்குறைவா விழிப்புணர்வு இல்லாம வாங்குதல் சொன்னா, பத்ர்ல எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிடித்தார்களோ, உஹுதுல பிடித்து விட்டார்களோ, அது போன்று இதுல நாம கவனக்குறைவா இருந்துட்டோம்னா, விழிப்புணர்வு இல்லாம செயல்பட்டுட்டோம்னா, இந்திய மண்ணை விட்டு நாம் அப்புறப்படுத்தினாலும் அது ஆச்சரியக்குரிய விஷயமே கிடையாது. அதுல எவ்வளவு குளறுபடி இருக்கு, எவ்வளவு உள்குத்து இருக்கு, அரசியல் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போகவே வேண்டாம். அவன் கேட்பதெல்லாம் நான் கேட்கும் ஆவணங்களை கொடுத்து விடு. நீ ஒரு உரிமையாக இந்தியனாக நீ வாக்களிக்கலாம். நான் கேட்கும் ஆவணங்களை தராவிட்டால் உனக்கு வாக்களிக்கும் உரிமையே இல்லை என்று ஒருவன் துணிச்சலாக இந்திய மண்ணிலே இந்த ஜனநாயகத்தை சொல்ல முடியும் என்று சொன்னால், நானும் எவ்வளவு துணிச்சலாக எனக்கு இருக்கிற வாக்குரிமை நான் எடுத்து காட்ட என்று எவ்வளவு போராட வேண்டும், எவ்வளவு விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். எத்தனை முகாம்களிலே இன்றைய வாலிபர்கள், குடும்ப தலைவிகள் செயல்படுகிறார்கள், விழிப்புணர்வே இல்லாம இருக்கிறாங்க. அதுல ஒரு செய்தி ரொம்ப கேர்லெஸ்ஸா சொல்றாங்க, நவம்பர் 4 டிசம்பர் 4 இன்னும் டைம் இருக்கு, போங்க. டைம் வேலை இருக்கிறவங்க தயவு செய்து வேலைகளை முடிச்சுக்கிட்டு பாருங்க. ஒரு வேலை இல்லாதவங்க இது ஒரு பெரிய வேலையா எடுத்து தயவு செய்து குடும்பத்துக்கு எல்லாருக்காண்டி சேவை செய்யும். ஒரு குடும்பத்துல 10 பேர் ஒருத்தருக்கு தான் வாக்கு 9 பேருக்கு இல்லைன்னா இது எவ்வளவு பெரிய ஜனநாயக திருட்டு. இது திருத்தம் அல்ல, இது ஒரு திருட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பார்வையில் திருத்து, நாம திருத்திக்கணும் தான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தேவை பாதுகாப்பு மட்டுமல்ல, விழிப்புணர்வு மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து எச்சரிக்கையும் அவசியம் என்பதை இந்த உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கை. கடந்த நவம்பர் 30ஆம் தேதி இதே 11ஆம் மாசம் 2024 வரலாற்று காணாத மழை நம்மின் மீது கொட்டியது. வீடுகள் எல்லாம் மூழ்கியது, எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் நாசமானது, வேலைகள் எல்லாம் கெட்டு போனது, உடல் கெட்டு போனது, நிம்மதி கெட்டு போனது, எல்லாம் கெட்டு போனது. இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்தது. அதிகாரிகள் பார்த்துட்டு சொன்ன பதில் தெரியுமா? 2 அடி தான் தண்ணி இருக்கு அப்படின்னா. இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் இருந்த ஒரு சூழ்நிலையை பார்க்க தவறிவிட்ட அல்லது எடுக்கப்பட்ட காணொலியை பார்க்க தவறிவிட்ட அதிகாரிகள் எல்லாம் தண்ணீர் வடித்தலுக்கு பின்னால் சொன்ன வார்த்தை தெரியுமா? இடுப்பு வரைக்கும் நீங்க 2 அடி தான் இருக்குது, தண்ணி அப்படியே இருந்தா அது ஓடாதா? நாம எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க, அந்த எண்ணமே நமக்கு வேணாம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும். ஒவ்வொரு நாள் ஏழில் படுக்க போகின்ற பொழுது அவங்க போன்ற கடைசி காலம், மழை காலம், வடகிழக்கு பருவ காலங்களில் ஒரு செல்போனை நோண்டி கொண்டு, டிவியை பார்த்து கொண்டு, வீண் அரட்டையில பலா கழுவி கொண்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆமன்னா சல்லன்னா பலாவுன்னு போய் படுத்துட்டோம்னா நாம் மூச்சு பார்க்கும்போது தண்ணியில தான் மிதந்துட்டு இருக்கணும்.
உயிர் பிரேதங்களாக, உயிரற்றவர்களாக. கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அபாயம் பண்ணி அல்லாஹ் அடிக்கிறான். அவன் தான் வானிலை செய்தி சொல்லி கொண்டே இருக்கிறானே, அபாய மழை இருக்குது, கனமழை இருக்குது. எந்த காதுல வாங்குறோம்? எதையுமே பராமரிப்பதில்லை, எதையுமே முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்வதில்லை, எதையுமே பாதுகாப்பதில்லை. ஒரு அலட்சியமாக இந்த உம்மத்தை நாம் கடந்து செல்வதால் தான் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை தந்து நம்மளால் அதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல அழகா பதிவு செய்வான், அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகூன அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஏப்பா நீங்க எல்லாம் ஈமான் கொண்டுட்டீங்க, நீங்க எல்லாம் முன்னின்களா ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்களை நாங்க தொடவே மாட்டோம் நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கலாம், நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா உங்கள்ட்ட ஈமான் இருக்கு அதனால உங்ககிட்ட நாங்க வரமாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ் சொல்றான், உங்களை விட ஈமானில் 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் நபிமார்கள், அவர்களையும் நாங்கள் சோதித்தோம், சஹாபாக்களை சோதித்தோம். நீங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகிறான். எல்லாம் அல்லாஹு தஆலா இது போன்ற சீர்திருத்தங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக விழிப்புணர்வு என்ற அந்த சம்பந்தப்பட்ட அந்த SIR ஃபார்மில் எத்தனையோ மாவட்டத்தில் சேர்ந்த VLO எல்லாரும் என்ன செய்யறாங்க, மன அழுத்தம் தாங்க முடியாம இன்னைக்கு 800 ஃபார்ம் ஃபில்அப் பண்ற இடத்துல 200 தான் ஃபில்அப் பண்ண முடிஞ்சது. மன அழுத்தம், மன பிரஷர், ஓவர் மன உழைச்சிருந்ததுக்காக நேற்று மாத்திரம் 2, அதுல 1 இஸ்லாமிய பெண்ணு, அது ஜாகிரா பேகம், அவன் ஜாகிரா பேகம் போட்டுக்கிறான். அந்த பெண்ணு நேற்று தற்கொலை இட்டுக் கொண்டார்கள். எங்க வேலை பிடிக்கணும்னா வேலையை தூக்கி போட்டு போறது ஒரு ஸ்டைல், ஒரு ரகம். அதுக்காண்டி உயிரை தூக்கி போட்டு போகணுமா? யோசித்துக் கொள்ளுங்கள். யாரோ உயிர் வாழை போனது என்று அசக்தியாக இருந்து விடாதீர்கள். நாம் எவ்வளவு இன்னும் பொதுபோக்காக இருக்கிறோமோ அவ்வளவு நம்மை சார்ந்த உறவுகள், நம்மை சாராத தொப்புள் கொடி உறவுகள் இது அரசாங்கத்தில் வேலையில இருக்கிறார்கள். வேலை அதிகமாக ஆகிறதுனால அவர்களுக்கு கண்டிப்பு அதிகமாகிறது, அவர்கள் திட்டுக்கு ஆளாகிறார்கள், மன உளைச்சலுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் துனியா வேணாம் வெறுத்துட்டு போயிடுறான். எல்லாவற்றையும் விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த 5 கால தொழுகையை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து, யா அல்லாஹ் எனக்கு விழிப்புணர்வை தந்துவிடு, யா அல்லாஹ் என்னை எச்சரிக்கையாக வழி நடத்து என்ற துஆவை மட்டும் செய்தால்தான் அல்லாஹ் நம்மை இருந்து பாதுகாப்பான். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்ளக்கூடியவனாகும். நம்மை அது போன்று சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய நாம் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.